அனைவருக்கும் இனிய நல்வணக்கம். வாழ்க்கையில் ஒருவரை உயர்த்துவது முயற்சி, தன்னம்பிக்கை, இது மட்டும்தாங்க. இது ரெண்டும் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் என்னைக்குமே முன்னேறவே முடியாது. நமக்கு ஏதாவது லக்கி பிரைஸ் கிடைக்காதா, அதிர்ஷ்டம் நம்ம வாழ்க்கையில வராதா அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, முயற்சி பண்ணாம தன்னம்பிக்கை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு சிறிய ஒரு செய்தியை இந்த பதிவுகள் மூலம் நான் சொல்லிக்கிறேன். அதாவது ஒரு பெரிய கோடீஸ்வரர் தன்னுடைய கம்பெனியில பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இயந்திரங்கள் எல்லாம் இருந்துச்சாம். அப்படி ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய ஒரு முதலாளி திடீர்னு தொழில நஷ்டம் ஏற்பட்டுருது. இப்ப அவருக்கு 50 கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது. அந்த 50 கோடி ரூபாய் இருந்தால்தான் அவரால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அடுத்ததான் அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். இது நாள் வரைக்கும் கோடீஸ்வரரா இருந்துட்டு இப்ப ஏழை பிச்சைக்காரனா வாழக்கூடிய நிலை எனக்கு தேவையில்லை, விருப்பம் இல்லை. அதனால நான் ஒரு யோசனை பண்ணிட்டு என்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு அந்த முதலாளி நினைச்சாராமா. அவருடைய பழக்கம் என்ன அப்படின்னா, எப்பயுமே மனக்குழப்பமா இருக்கிற நேரத்துல பூங்கால போய் உட்கார்ந்துக்குவாராம். தன்னோட வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய ஒரு பூங்கால போய் உட்கார்ந்து சிந்திச்சு பார்ப்பாராம். அப்படி அவரு சிந்திச்சு பார்க்கறப்ப தற்கொலை எண்ணம் தான் அவருடைய மனசுல ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த பக்கமா ஒரு வயசான தாத்தாவும் ஒரு பாட்டியும் அப்படியே நடைப்பயிற்சி மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி நடைப்பயிற்சி மேற்கொண்டுட்டு இருக்கிறப்ப அந்த தாத்தா பாட்டிட்டு சொல்லிட்டு, நீ கொஞ்ச தூரம் நட, எனக்கு கால் வலிக்குது, நான் உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கவலையில இருந்த அந்த கோடீஸ்வரனுடைய பக்கத்துல போய் உட்கார்ந்தாராமா. அப்ப ஏப்பா சோகமா இருக்க, என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறா. இல்லைங்கய்யா, ஒன்றும் இல்லை, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி வாழ்க்கையில பிரச்சனை தான், வேற ஒன்றும் இல்லைங்கய்யா அப்படின்னு அவரு சொல்லிட்டாராமா. இல்ல, ஏதோ கவலையில நீங்க இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னாரு. என்னுடைய கவலையை நீங்க தீர்த்து வைக்க முடியாது, ஏன்னா என்னுடைய கம்பெனியில நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. நான் கோடீஸ்வரரா இருந்தவன் இன்னைக்கு நான் பிச்சைக்காரனுடைய நிலைமைக்கு கீழே வந்துட்டேன். எங்கிட்ட 50 கோடி ரூபாய் இருந்தால்தான் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னுடைய கம்பெனியை நான் ரன் பண்ண முடியும், இல்லைன்னா என் வாழ்க்கையை நான் முடிச்சுக்க தான் வேணும் அப்படின்னு அவர் சொன்னாராம். இதுக்கு போய் தம்பி கவலைப்படுறீங்க அப்படின்னாராம். அவருக்கு ஒரே ஷாக் அடிச்சிருச்சு. என்னடா இது 50 கோடின்னு சொல்றோம், இவர் சாதாரணமா சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு நிமிஷம் யோசனை பண்றாரு. அப்படி யோசனை பண்ணப்ப இவரு மனசுல அப்படியே ஓடுது, ஏதோ ஆறுதல் பேசுவாங்கன்னு நினைச்சிட்டார். உடனே அந்த பெரியவர் தன்னுடைய சட்ட பாக்கெட்ல இருந்து அப்படியே எடுத்து ஒரு செக் எடுத்து 50 கோடின்னு எழுதி அப்படியே சைன் போட்டு அப்படி கொடுக்குறாரு. அவர் பார்த்தோன்னே ஷாக் ஆயிட்டாரு. ஐயோ, நம்ம தெய்வமா அல்லது அதிர்ஷ்டமா, நம்மளுடைய லக்கி போல தெரியுது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா அவரு சந்தோஷப்படுறாரு. இருந்தாலும் ஒரு ஐயம், முன்பின் தெரியாத ஒருவருக்கு இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்குறீங்களே ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அவர் கேட்கிறாரு, இதே நாள் அடுத்த வருஷம் நீ வா, இதே பணத்தை கொடு, நீ வாழ்க்கையில உயர்ந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாராம். உடனே அதே ஒரு லக்கியா நினைச்சாரா இல்ல அதான் ஊக்கம் நினைச்சாரான்னு தெரியல அந்த முதலாளி. அதை அப்படியே கொண்டுட்டு போறாரு. தன்னுடைய ஃபேக்டரி மேனேஜரை கூப்பிடுறாரு. 50 கோடி ரூபாய்க்கு நம்மள்ட்ட செக் இருக்கு, இந்த செக்கை கொண்டு போய் பீரோல வச்சு பூட்டிருக்கு. நம்மள்ட்ட என்ன இருக்கு, 50 கோடிக்கு உரிய செக்கு. அதை கொடுத்தோம் அப்படின்னா 50 கோடி கிடைச்சிடும், நம்ம கடன் எல்லாம் தீந்துடும். ஆனா அதை நம்ம எடுக்கக்கூடாது, அங்க இருக்குங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வேகமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஊக்கத்தோட வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா படிப்படியா அவங்களுடைய கடன் எல்லாம் தீர்ந்து, எப்படி இருந்தாலும் உள்ள பணம் இருக்குல்ல, நம்ம அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கடனை எல்லாம் அடைச்சிடலாங்கிற தைரியத்துல மீண்டும் கொஞ்சம் கொஞ்சம் கடன் வாங்குறாங்க. அதை விட பல கோடி ரூபாயுடைய லாபம் அவருக்கு கிடைக்குது. உடனே அவர் அந்த செக்கை வாங்கின அந்த நாள் வருது. உடனே அந்த செக்கை அதே செக்கை எடுத்துட்டு போறார். செக்கை எடுத்துட்டு போய் அதே நாற்காலியில போய் பூங்கால உட்கார்ந்து இருக்காரு. அங்க நடைப்பயிற்சிக்கு வரக்கூடிய அந்த தாத்தா வரல, பாட்டி மட்டும் வந்திருக்காங்க. உடனே அந்த பாட்டிகிட்ட கேட்குறாரு, அம்மா ஐயா வரலையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை வரலைங்க அப்படிங்கிறாங்க.
ஏன் தம்பி உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அந்த அம்மா பக்கத்துல உட்காந்து கேட்கறாங்க. ஏதாவது பிரச்சனையா, இல்ல எங்க வீட்டுக்காரர் ஏதாவது சொன்னாரா அப்படின்னாங்க. இவர் எதையும் வெளிக்காட்டிக்கல. உடனே அந்த அம்மா சொல்றாங்களா, எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் மனநலம் சரியில்லை, தன்னை ஒரு பெரிய கோடீஸ்வரராங்கன்னு நினைச்சு போற வர்றவங்களுடைய கவலையை கேட்டு ஒரு செக்கை எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருவாரு. அவர் பேங்க்ல ₹1 கூட பணம் இல்லை, ஏதோ ஒரு காலத்துல வாங்கின செக்கை கையெழுத்து போட்டு அவர் கொடுத்துருவாரு. தம்பி நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாரா அப்படின்னு கேட்டோன்னே அவர் இல்ல அம்மா இல்ல, ஐயாவை காணோம் அப்படின்னு தான் நான் கேட்டேன் ஒழிய இல்ல அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிடுறாங்க. சரி தம்பி வரேன்னு அந்த அம்மா போயிடுறாங்க. அப்பதான் அவர் உட்காந்து யோசனை பண்றாரு.